ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜூன் ஆர் ஜூலை மந்தில் நீங்கள் காஷ்மீர் போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃப்ளைட், கேப், அப்புறம் யூனியன் டாக்ஸி, அப்புறம் சிம் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது ஒரு 2 to 3 months முன்னாடியே புக் பண்ணிடுங்க. நீங்கள் 1 or 2 weeksக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டிங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 to 3 months முன்னாடி புக் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், மார்னிங் ஃபர்ஸ்ட்டாக எந்த ஃப்ளைட் ஸ்ரீநகர் போகுது அந்த ஃப்ளைட் புக் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் மேக்ஸிமம் டிலேஸ் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் புக் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்டாப் இருக்க மாதிரி புக் பண்ணால் அதுலேயே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போன ஃப்ளைட் பெங்களூர்லேருந்து காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஸ்ரீநகர் ரீச் ஆகும்போது 4:30 ஆகிடுச்சு. நடுவில் டெல்லியில் ஒரு 1 hour ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக 6 hours ஆச்சு. இதுவே நீங்கள் நான் ஸ்டாப் அதாச்சும் டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிங்கன்னா ஒரு 3.5 hours நீங்கள் ஸ்ரீநகரே ரீச் ஆகிடலாம். ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ரீச் ஆனதும் உங்களையும் உங்களோட லக்கேஜும் திரும்ப கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் உங்களை ஏர்போர்ட் விட்டு வெளியவே விடுவாங்க. மூணாவது விஷயம், நீங்கள் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அம்ரித்சர்லேருந்து ஸ்ரீநகர் போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெஸ்ட்டு வியூ வேணும்னா ஃப்ளைட்டில் ரைட் சைடு இருக்க சீட்ஸ் புக் பண்ணுங்கள். எனக்கு இது தெரியாமே நாங்கள் லெஃப்ட் சைட் புக் பண்ணி நாங்கள் போயிட்டோம். அதே மாதிரி ஸ்ரீநகர்லேருந்து நீங்கள் ரிட்டன் டெல்லிக்கு வரதா இருந்தாலும் சரி, அம்ரித்சர் வரதா இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைட் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட்டோட விங்ஸ் இருக்கும்ல, அதுக்கு நேராக இருக்க சீட்ஸ் புக் பண்ணாதீங்க. விங்ஸ் பக்கம் பண்ணால் உங்களுக்கு வியூ வந்து சரியாக தெரியாது. ஸோ சீட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணி புக் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் நாங்கள் ஜூன் 2024 காஷ்மீர் ட்ரிப் போயிட்டு வந்த வீடியோஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட், கேப் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டீங்க, ஹோட்டல் போக கேப் புக் பண்ணல அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததுமே ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டர்னு ஒன்று இருக்கும். ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததுமே லெஃப்ட் சைடில் ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும், இந்த மாதிரி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கேப் அங்கேருந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீநகரில் இருக்க ஹோட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பிளேசஸ் லைக் தூத் பத்ரி, குல்மார்க், சோன்மார்க், பஹல்கம், இல்லை வேறு ஏதாச்சும் பிளேசஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டில் இருக்க ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டரில் நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அங்கே ஈஸியாக ரீச் ஆகலாம். செகண்ட் ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு வேளை கேப் புக் பண்ண யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா, நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருப்பீங்கள்ல, அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கேப் வேணும் இவ்வளோ டேஸ்க்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் மேக்ஸிமம் வந்து நிறையா கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, ட்ராவல்ஸ் இருக்குல்ல, அவங்களோட காண்டாக்ட் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக அவங்க மூலயமா புக் பண்ணிக்கலாம். நாங்கள் போனது ட்ரிப் மோர் அப்படின்னு ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி மூலயமா நாங்கள் புக் பண்ணி போனோம். இவங்களது வந்து 5 daysக்குள்ளே புக் பண்ணால் பர் டேக்கு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவே 5 days இல்லை 5 daysக்கு மேலே புக் பண்ணால் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நாங்கள் 2 பேர் போனோம். சிடான் கார் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 5 daysக்கு மேலே புக் பண்ணியிருந்தனால பர் டேக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 2 to 4 members போனாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போனாலும் சரி, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கேபோட கண்டிஷன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இவங்கக்கிட்ட பர் டேக்கு 2500 பே பண்ணிட்டா போதும். எக்ஸ்ட்ராவாக இந்த பார்க்கிங், டோல், அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ், டிரைவர் சார்ஜ், ஃபியூயல் சார்ஜ், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இந்த 2500 வந்து சிடான் காருக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய கார் இல்லை ஒரு வேன் புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நான் நிறைய தேடி பார்த்து ஃபைனலாக தான் இவங்கக்கிட்ட புக் பண்ணேன். நான் மற்ற கேப்ஸ் கம்பேர் பண்ணால் இவங்கக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து காஷ்மீர் அண்ட் லடாக் டூர் பேக்கேஜும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண கேப், அப்புறம் ஃபுட், அப்புறம் ஸ்டே எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு பேக்கேஜ் மாதிரி வேணும்னா இவங்களை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். எங்களுக்கு இந்த ட்ரிப் ஃபுல்லாக கேப்க்கு வந்து ஜாவித்னு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க
இல்லை அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ட்ரிப் ஃபுல்லாக எங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு பார்த்து பண்ணாங்க. ஜாவேத் அண்ணாவோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு வேளை நீங்கள் ட்ரிப் மோட் மூலியமாக கேப் புக் பண்ணி போனால் உங்களுக்கு வேணும்னா இவங்க நேம் மென்ஷன் பண்ணி போங்க. இல்லை உங்களுக்கு வேண்டான்னா அவங்க அரேஞ்ச் பண்ணுற கேப் டிரைவர் மூலியமாகவே போங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீருக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா புது பிளேஸ் போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். அங்கே இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நிறைய இடத்துக்கு ட்ரிப் போயிருக்கேன். எனக்கு இங்கே கிடைச்ச அளவுக்கு லவ் அண்ட் கேர் வந்து நான் எங்கேயும் இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்ததில்ல. கேப் பற்றி டீட்டெயில்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் யூனியன் டாக்ஸி பற்றி பார்க்கலாம். யூனியன் டாக்ஸின்னு ஒரு சிஸ்டம் வந்து காஷ்மீரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதாச்சும் நீங்கள் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கேப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே செல்ஃபாக ஒரு கேப் புக் பண்ணியிருப்பீங்க. இந்த கேப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா லைக் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போக, ஒரு வேளை ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணியிருந்தால் ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போக, இல்லை பஹல்கம் போக, இல்லை சோன்மார்க் போக, இந்த மாதிரி பிளேசஸ் போகிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பேக்கேஜில் வர டாக்ஸியோ இல்லை நீங்களாக புக் பண்ண டாக்ஸியோ யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து பஹல்கம் போகிறீங்க. இந்த ஸ்ரீநகர் டு பஹல்கம் போகிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ண கேபில் போயிடலாம். பஹல்கம் ரீச் ஆன அப்புறம் அங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் சுற்றி பார்க்க நீங்கள் யூனியன் டாக்ஸி மூலயமா கேப் புக் பண்ணி அந்த கேபில் தான் நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் சுற்றி பார்க்க முடியும். இன்னும் கிளியராக புரியணுன்னா பஹல்கமில் வந்து 3 மெயின் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஆரு வேலி, பீதாப் வேலி, சந்தன்வாரின்ட்டு. ஆரு வேலியிலேருந்து பீதாப் வேலி போகவோ இல்லை பீதாப்லேருந்து சந்தன்வாரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் சுற்றி பார்க்க யூனியன் டாக்ஸியில் கேப் புக் பண்ணி அதில் தான் நீங்கள் சுற்றி பார்க்கணும். உங்களை ஆல்ரெடி கூட்டிகிட்டு போன கேப் டிரைவர்ஸ் யூனியன் டாக்ஸி ஸ்டாண்டில் போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கே இருக்க கவுண்டரில் போய் உங்களுக்கு என்ன பிளேசஸ் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் கேப் புக் பண்ணிடலாம். கேப் புக் பண்ணிவிட்டு அந்த கேபில் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து உங்களை திரும்ப அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்ப பஹல்கம்லேருந்து ஸ்ரீநகர் வர ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேக்கேஜ் கேப் புக் பண்ணியிருப்பீங்கள, அது யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப ஸ்ரீநகர் வந்துடலாம். இந்த சேம் யூனியன் டாக்ஸி சிஸ்டம் தான் பஹல்கம், சோன்மார்க், குல்மார்க் இந்த எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆல்ரெடி புக் பண்ண கேப் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு பிளேஸில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றி பார்க்க யூனியன் டாக்ஸி கேப் யூஸ் பண்ண போகிறீங்க. காஷ்மீரில் கேப் வந்து 2 விதமாக புக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூர் பேசிஸ், செகண்ட் வந்து டெய்லி பேசிஸ். டூர் பேசிஸ் டாக்ஸிஸ்னால் நீங்கள் ஒரு பேக்கேஜாக புக் பண்ணுறீங்கள. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 6 days ட்ரிப் போகிறீங்கன்னா 6 daysக்கு ஃபுல்லாக ஒரு பேக்கேஜாக ஒரு கேப் புக் பண்ணுவீங்க. அதுதான் டூர் பேசிஸ் கேப்ஸ். டெய்லி பேசிஸ் டாக்ஸிஸ் வந்து இப்போ இங்கே காஷ்மீர் போயிடுறீங்க, கேப் வந்து முன்னாடியே புக் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போது எனக்கு இன்றைக்கி வந்து இந்த பிளேஸ்க்கு நான் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் கேப் புக் பண்ணி அந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ் கேப்ஸ் வந்து யூனியன் டாக்ஸி இருக்குல்ல, அது மூலிமா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் பண்ணுற கேப்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லைனா போயிட்டு ரிட்டன் வரதுக்கு இது 2 பொறுத்து உங்களோட கேபோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஹல்கமில் இருக்கீங்க, நீங்கள் வந்து குல்மார்க் போகணும். நீங்கள் முன்னாடியே எந்த கேபும் புக் பண்ண கிடையாது. இப்போது பஹல்கமில் ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே அந்த யூனியன் டாக்ஸியோட கார்டு இருக்குது. அதில் வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு இவ்வளோ சார்ஜ், இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு ஒரு கார்டில் ஃபுல்லாக இருக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாமே ஃபிக்ஸட் சார்ஜஸ், நீங்கள் எதுவுமே பார்கெயின் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி நான் இங்கே போகணும், இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கேப் புக் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த கேபில் போயிட்டு அதுக்கப்புறமா பே பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி புக் பண்ணால் போதும், நீங்கள் இருக்க ஹோட்டலுக்கே கேப் வந்துடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேக்கேஜில் புக் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த இடத்துலையே 4 to 5 days நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா டெய்லி பேசிஸில் பண்ணுறது ஓகே. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் ட்ராப் பண்ணிட்டா மிச்சம் இருக்க டேஸ்க்கு வந்து நீங்கள் யூனியன் டாக்ஸியில் புக் பண்ணி சுற்றி பார்த்துக்கலாம். இதுவே இல்லை, நான் இன்றைக்கி போயிட்டு நான் இன்றைக்கே ரிட்டன் வர போகிறேன் அப்படின்னும்போது டெய்லி பேசிஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்போது டூர் பேசிஸில் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்.
ஷேர் டாக்ஸி சிஸ்டம்னு ஒன்று வந்து காஷ்மீரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கேப் இருக்குன்னா அதில் 4 பேர் போகிறாங்கன்னா 4 பேர் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அமௌண்ட் ஷேர் பண்ணி போகிற மாதிரி. இந்த ஷேர் டாக்ஸி சிஸ்டமில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் ரொம்ப மினிமமாக இருக்குது, நான் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி ஆள் சேர்ந்தப்புறம் போக ரெடி அப்படின்னா ஷேர் டாக்ஸி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சோலோவாக போகிறீங்க, இல்லை ஒரு கப்பலாக 2 பேராக போகிறீங்க, எங்களுக்கு மாறி மாறி போகிறதுல வந்து எந்த கஷ்டமும் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா ஷேர் டாக்ஸி வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் வந்து சோலோவாக போகிறீங்கன்னா ஒரு ஃபுல் கேப்க்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தனியாக போகிறதுக்கு ஷேர் பண்ணி 1/4 ஆஃப் த அமௌண்ட் இல்லை 1/3 ஆஃப் த அமௌண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னா மட்டும் ஷேர் டாக்ஸிக்கு போங்க. செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு ப்ளேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்கே நிறுத்தி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக புக் பண்ணி அந்த கேப்ஸில் போங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யூனியன் டாக்ஸிஸ் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி போக முடியாது. ஷேர் டாக்ஸிஸ்னு தனியாகவே இருக்கும், அது மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணி போக முடியும். ஷேர் டாக்ஸி ஸ்டாண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. பட் அங்கே இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இங்கே போனால் இந்த இடத்துல கிடைக்கும்னு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ யார்கிட்ட வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அங்கே இருக்கவங்களாம் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டால் ஹெல்ப் பண்ண அவ்வளோ ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. இங்கே யோசிக்காமல் கேளுங்க, கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் இங்கே இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகுது, பஸ்ஸோட டைமிங் இதெல்லாம் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அங்கே யார்கிட்டயாச்சும் விசாரித்து நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிம் கார்டு பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ப்ரீபெய்ட் சிம் கார்ட்ஸ் வந்து காஷ்மீரில் ஒர்க் ஆகாது. ப்ரீபெய்ட் சிம் கார்ட்ஸ்னால் நீங்கள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கள்ல, அந்த சிம் கார்ட்ஸ் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. இங்கே வந்து போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அதாச்சும் ஒரு மந்த்துக்கு இவ்வளோ பில் ஆச்சு அப்படின்ட்டு கடைசியாக பே பண்ணுறீங்களா, அதுதான் போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ். காஷ்மீரில் வந்து ஏர்டெல், ஜியோ அப்புறம் பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரீபெய்ட் சிம் கார்டை வந்து போஸ்ட்பெய்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்த அப்புறம் திரும்ப ப்ரீபெய்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன், நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே புதுசாக வந்து ஒரு போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு வாங்கிட்டு போயிடலாம். நாங்கள் ஜியோ சிம் கார்டு தான் வாங்கினோம். கஸ்டமர் கேர் கால் பண்ணோம். அவங்களே வீட்டுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க, ப்ளஸ் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கேட்பாங்க. அந்த என்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிம் கார்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சிம் கார்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ட்ரிப் போயிட்டு ட்ரிப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஒன்று அதை ப்ரீபெய்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா போஸ்ட்பெய்ட் சிம்மாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் அந்த சிம்மை டீஆக்டிவேட் பண்ணிடலாம் உங்களுக்கு வேண்டான்னா. ஜியோ நெட்வொர்க் நல்லாவே ஒர்க் ஆச்சு காஷ்மீரில். ஒரு சில இடத்துல மட்டும்தான் நெட்வொர்க் கிடைக்காம இருந்தது, மற்றபடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆதார் கார்டு வந்து கம்பல்சரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அமௌண்ட் வந்து ஒரு 300லேருந்து 600 to 700 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரில் வாங்குகிற சிம் கார்டு வந்து டூர் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒன்று நீங்களே வச்சு உங்கள் ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை டீஆக்டிவேட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா சிம் கார்டு வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆதார் கார்டு வச்சு வாங்கியிருக்கீங்க. இந்த சிம் கார்டு நீங்கள் வேறு யாருக்காச்சும் கொடுத்து அவங்க ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணால் இந்த சிம் கார்டு வந்து ஃபுல்லாக உங்கள் பேரில் இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ சிம் கார்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நீங்கள் டூர் பேக்கேஜ் புக் பண்ணியிருப்பீங்க, ஒன்று அவங்கக்கிட்ட, இல்லைனா கேப் புக் பண்ணியிருக்கவங்கக்கிட்ட, இல்லைனா ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருப்பீங்கள்ல அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு டூர் போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிம் கார்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த சிம் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ் இல்லைனா ஹோம் ஸ்டேஸில் மேக்ஸிமம் வைஃபை கிடைக்கும். நீங்கள் அது மூலிமா வாட்ஸ்அப் கால் இல்லை மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீரில் தனியாக ஒரு சிம் கார்டு வச்சுருக்கிறது என்னைக்கிட்ட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் வைஃபை கிடைக்குமான்னு தெரியல. அதே மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நம்ம வைஃபை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. ஸோ தனியாக ஒரு சிம் கார்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நம்ம கால் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ சிம் கார்டு தனியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு காஷ்மீரில் தேவைப்படுற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை, ஆடியோ மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு தெரியும். கிளியராக புரியணுன்றதுக்காக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் தரேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் டே வைஸ் எங்கே போனேன், எங்கே ஸ்டே பண்ணேன், என்ன மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது சுற்றி பார்க்க, நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் தரேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஜூன் மந்தில் காஷ்மீர் போகிறீங்கன்னா எவ்வளோ டேஸ் போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போவே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போவே பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 19,000 20,000 to 23,000 வரைக்கும் ஒருத்தருக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். இதுவே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிங்கன்னா 30,000 35,000 அதுக்கு மேலே கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூனில் போகிறீங்கன்னா இப்போவே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.